உண்மையை சொல்லி நன்மையை செய்தால் உலகம் உன்னிடம் மயங்கும். நிலை உயரும் போது பணிவு கொண்டால் உயிர்கள் உன்னை வணங்கும். உண்மையை சொல்லி நன்மையை செய்தால் உலகம் உன்னிடம் மயங்கும். நிலை உயரும் போது பணிவு கொண்டால் உயிர்கள் உன்னை வணங்கும். உண்மை என்பது அன்பாகும், பெரும் பணிவு என்பதும் பண்பாகும். எல்லா நன்மையும் உண்டாகும். மார்னிங் இன்னும் பல்லு விளக்கல, குளிக்கல, அதே பழைய சட்டை போட்டு பிரேக்ஃபாஸ்ட் இருக்காங்க. இப்பதான் தெரியுது எதுக்கு செண்டு நம்ம வெள்ளக்காரன் ஊர்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. என்ன நடிப்பு நடிக்கிறாங்க. இந்த நடிப்பெல்லாம் பார்க்க சகிக்காம தாண்டா சிவாஜி சீக்கிரமாவே கிளம்பிட்டாரு. ஹலோ ஹலோ சொன்னா எதுக்கு துப்புன நீயே சொல்லு. அக்கா நாங்களே உங்களை பாவம் பார்த்து எங்களுக்கு உலகத்தை சுத்தி காட்டுறீங்கன்னு பார்த்தா கடைசியா ஃபுல்லா குளிக்காமலே பல்லு வளர்க்காமலே உலகத்தை சுத்தி காட்டிட்டீங்களா எங்களுக்கு. கிரேட் அக்கா. போனேன் அந்த டான்ஸ் பார்க்க போனீங்க தானே, அங்க போனேன். கடுக அடிக்கிற அடி பூமியோட போடுவேன். நாங்க எங்க டான்ஸ் பார்க்க போனோம்? நாங்க நீங்க அடிச்சு குத்ததான் நாங்க பாத்துக்கிட்டு இருந்தோம். நாங்க எங்க டான்ஸ் பார்க்க போனோம்? புண்ணாக்கு இருக்கானே எப்பொழுதும் வீணா போன சாப்பாடு தான் சாப்பிடுவாரு. வெள்ளிக்கிழமை தாலி கட்டி வீட்டுக்குள்ள விளக்கணைச்சி நானும் மம்மியும் சேர்ந்து செஞ்ச பொம்மை. இப்ப மம்மி அதை இல்லைங்கிறா கொடுமை. இந்த மலேசியால ஒரு பெரிய இஷ்யூவே இந்த ஜாம் தான். நீங்க பாருங்க இந்த ஜாம் இருக்க நல்லா சொல்றேன். யுகேஷ் வீட்ல இருந்து யுகேஷ் ஸ்கூலுக்கு நடந்தே போயிடலாம். ஆனா இங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் அப்படிதான். ஆனா நான் நடந்து போய் நான் ஏன்னா அப்புறம் திருப்பி ரிட்டர்ல சக்தி விடணும். அதனால தான் நான் நடக்க மாட்டேன். ஆனா நான் நடந்து போற தூரமும் காடியில போற தூரமும் ஒரே தூரம் தான். அக்கா லூஸ் அக்கா, நீங்க காரில போறீங்களோ, நடந்து போறீங்களோ, பஸ்ல போறீங்களோ, மோட்டர்ல போறீங்களோ, இல்ல கப்பையில போறீங்களோ, ட்ரெயின்ல போறீங்க, நீங்க எதுல போனாலும் அது தூரம் மாறவே மாறாதுக்கா. நேரம் குறைக்கலாம். மாத்துங்க. எனக்கு அந்த அடி குளிக்க தேவையில்லையா? நீங்க குளித்தீங்களா இல்லையா? ஸ்டைலுக்கு மட்டும் உங்களுக்கு குறைச்ச கிடையாது. மட்டிக்கினாரு ஒருத்தரு இவரை காப்பாத்தணும் கத்துரு. மட்டிக்கினாரு ஒருத்தரு இவரை காப்பாத்தணும் கத்துரு. சொல்லும் வாய்களுக்கு போஜனங்கள் கிடையாது. பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த உலகில் நல்ல சாவு கிடையாது. நாசம் வந்து போவனா